வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: புவி அறிவியல் துறையின் பிருத்வி விஞ்ஞான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறை தலைவர்கள் பங்கேற்றுள்ள 3 நாள் தேசிய மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்கியது. உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு திமுக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பிரிட்டன் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புவி அறிவியல் துறையின் பிருத்வி விஞ்ஞான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டம் 4797 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அயோத்தியா விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கும் அதற்கு மகரிஷி வால்மீகி விமான நிலையம் என்று பெயர் சூட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடக்க விழாவில் பங்கேற்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் பங்கேற்கிறார். உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. இணைய குற்றங்களை தடுத்தல், காவல்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரித்தல், சிறைத்துறை சீர்திருத்தங்கள், தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் உள்ள சவால்கள் போன்றவை குறித்து இந்த 3 நாள் மாநாட்டில் ஆலோசிக்கப்படுகிறது. தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்கு 1 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பதிவு செய்துள்ளதாக கல்வித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சாலை மேம்பாட்டுப் பணிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலர் திரு அனுராக் ஜெயின் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பு 60% அதிகரித்துள்ளதாக கூறினார். 2014ஆம் ஆண்டு 91,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருந்த தேசிய நெடுஞ்சாலை வசதி தற்போது 1,46,000 கிலோமீட்டர் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் சாலை கட்டமைப்பு வசதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு அனுராக் ஜெயின் கூறினார். உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் திரு ஜெகதீஷ்குமார் கூறியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற தென்மண்டல துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சர்வதேச தரத்திற்கு இணையாக நமது கல்வி நிறுவனங்களின் தரத்தை மேம்படுத்துவது அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் நமது மாணவர்கள் சிறந்த திறனை பெற இயலும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கேரளாவில் மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை முன்பைவிட தற்போது அதிகரித்துள்ளதாகவும் திரு ஜெகதீஷ்குமார் கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் இதுவரை பெற்ற கடன்களில் 40% தற்போதைய திமுக அரசு மட்டுமே பெற்றிருப்பதாக குறை கூறினார். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்து புகழஞ்சலி செலுத்தி எழுதிய கட்டுரைக்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், விஜயகாந்தை இழந்து தவித்த தங்கள் குடும்பத்தினருக்கும் கட்சியினருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் இந்த புகழஞ்சலி பெரும் ஆறுதலாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இஸ்ரோவின் சாதனைகள் குறித்த பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 10 கோடிக்கும் மேற்பட்ட மக்களை இந்த யாத்திரை சென்றடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கினர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விக்சித் பாரத் சங்கல்ப யாத்ரா இன்று நமது நாயக்கனேரி பஞ்சாயத்திற்கு மத்திய அரசின் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறுவதற்காக அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களது திட்டங்களை இப்போது எடுத்துக் கூறுவார்கள். நம்ம எல்லாருக்குமே 20 ரூபாயில ஒரு விபத்து காப்பீடும் 436 ரூபாயில ஒரு ஆயில் காப்பீடு ரெண்டுமே 2 லட்சம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க 20 ரூபாய் கட்டினா போதும், நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு உங்களை இன்சூர் பண்ணிருக்கீங்க. 436 ரூபாய் ஒரு கட்டினீங்கன்னா நீங்க மறுபடியும் ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆயில் காப்பீடு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் இறக்க நேரிடும் போது அவங்க வாரிசுக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க அரசாங்கத்தில். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கணும், 436 ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுக்கணும். சுரக்ஷா பீமா யோஜனா 20 ரூபாய், ஜீவன் ஜோதி பீமா யோஜனா 436 ரூபாய். போஸ்ட் ஆபீஸ்லயும் எடுத்துக்கணும். இந்திய தர நிர்ணய அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென்மண்டல துணை இயக்குநர் ஜெனரல் திரு USP யாதவ் பங்கேற்று பேசினார். நிறுவன தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பேச்சுப் போட்டி நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டன. சென்னை ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சி தலைமை பொறுப்பை டாக்டர் லலிதா இன்று ஏற்றுக்கொண்டார். விவித் பாரதியில் ஹிந்தி மொழி அறிவிப்பாளராக பணியை தொடங்கிய அவர் 1993ஆம் ஆண்டில் நிகழ்ச்சி அமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். புதுதில்லி, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு ஆகாஷ்வாணி நிலையங்களில் பணியாற்றிய டாக்டர் லலிதா ஒலிக்களஞ்சிய பிரிவில் திட்ட அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் அநேக இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் 6ஆம் தேதியன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதியை பொறுத்தவரை கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். அரியலூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தின் செயல்பாட்டினை ஆட்சியர் திருமதி ஆனிமேரி ஸ்வர்ணா இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மீண்டும் மஞ்சப்பை மற்றும் புகையில்லா போகி பண்டிகை குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு பிரபு சங்கர் இன்று தொடங்கி வைத்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டன் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-3, 11-7, 5-11, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ரக்காயா சலமை வென்றார். இந்தியா, ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய அளவிலான தகுதிச் சுற்று ஆட்டங்கள் ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகின்றன. ஹேஸ்டிங்ஸ் மாஸ்டர் செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்பன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, நெதர்லாந்தின் ராபின் ஹாஸ்ஸே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.
தமிழகத்திற்கு எதிரான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் குஜராத் முதல் இன்னிங்ஸில் 236 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புவி அறிவியல் துறையின் பிருத்வி விஞ்ஞான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறை தலைவர்கள் பங்கேற்றுள்ள 3 நாள் தேசிய மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்கியது. உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக பல்கலைக்கழக மானியக்குழு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு திமுக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பிரிட்டன் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.